சூரியன் எஃப்எம் நேரில் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட முஸ்தஃபா டீம் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். இந்த விஷயம் வந்து உண்மையாலுமே எனக்கு லைஃப் லாங்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா என்ன இருக்குது? சினிமா அவர் ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட். சீனியர். எனக்கு சதீஷ் சீனியர் அப்படி மாட்டி விட்டார். ஓகே. எனக்கு ஆக்சுவலாக நான் சினிமாவில் வந்து கற்றுக்கிட்டது உண்மையிலே பேஷன்ஸ், பொறுமை வந்து நான் இதுக்கு முன்னாடி கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணும்போது இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இங்கே வந்து பொறுமை ரொம்ப முக்கியம் சினிமாவில். இங்கேருந்து கற்றுக்கிட்டது அதுதான். ஓகே சுரேஷ் ப்ரோ, நீங்கள் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங், எதிர்பார்க்காதீங்க எதையுமே. உங்கள் வேலையை மட்டும் செய்யுங்க. எது எப்போ நடக்கணுமோ அது நடக்கும்போது தான் நடக்கும். நம்ம எதிர்பார்த்தா நடந்துரும்னா நடக்காது, ஏமாற்றம் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். பேமெண்ட் மேட்ரு எல்லாமே இப்போ தான் சீரியஸ்ன்னு சொன்னேன், அதில் ஒரு கவுண்டர் வர போட்டுருவார் நான். ஓகே, நீ சதீஷ்ண்ணா நீங்கள்? விடாமுயற்சின்னு சொல்லலாம் ப்ரோ. அதுதான் அது எல்லாத்துலேயுமே தேவை. இதில் சினிமாவில் ரொம்ப ரொம்ப தேவை. பொறுமையும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு தான் சொல்கிறேன். விடாமுயற்சியும் பொறுமையும் இருந்தாலே சினிமாவில் வந்து ஒரு இதுக்கு வரலாம். டேலண்ட்டுங்கிறதும் ரொம்ப முக்கியம். பட் இது ரெண்டும் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். அண்ணே, விடாமுயற்சி பொறுமை இது இருந்தாலே கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்றது வந்து சினிமாவில் வந்து ஒரு இது. கரெக்டான பாதையில் நீங்கள் உழைச்சிங்கன்னா சினிமா ஒரு இடத்துல நம்மளை கரெக்டாக நிறுத்தும் அப்படின்றதுக்கு ஒரு நைஸ். ஸோ முஸ்தஃபா ட்ரெய்லர் பார்த்தோம். ஸோ நிறைய அடல்ட் கண்டென்ட் படமாக இருக்குமோ, இல்லை வந்து எல்லா விதமான ஜானரையும் வந்து டச் பண்ணுமோ அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லிடுங்க, கிளியர் பண்ணிடுங்க. அடல்ட்டுன்ற மாதிரி எதுவுமே இல்லை ப்ரோ. இப்போ இருக்கிற ஒன்றும் இல்லை, ஒரு வீடியோ ஒன்று லீக் ஆகிடுச்சுன்னா அது எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா ஏதோ தப்பானதுன்னு நினைக்கும் போது அது இல்லை, அப்படி இல்லை. அது வந்து ஒரு அதான் அதுக்கு அந்த என்ன இல்லைன்றது தான் அந்த படத்தில் இருக்கும் ப்ரோ. அடல்ட்டான விஷயமா அதில் எதுவுமே இல்லை. இப்போ எல்லோரும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க, ட்விட்டர், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க. அதனால அடல்ட்டு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படி வேணால் வச்சுக்கலாம். மற்றபடி கன்ஃபியூஸ் ஆகுது. அடல்ட் இருக்கா இல்லையா? இல்லை அடல்ட் இல்லை சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று லீக் ஆகுது. ஸோ அதனால் வர்றதான தவிர அது ஒரு விஷயம். இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து ஏதாவது ஒரு இது கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதனால் ட்ரெயிலரில் அதை வச்சது தான். அடல்ட் மாதிரி கிடையாது, இது ஃபேமிலியாக எல்லாருமே உதாரணமாக சொல்கிறேன். இப்போ ஒருத்தவங்களை இப்போ சும்மா சொல்கிறேன், நீலாம் மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கட் பண்ணிங்கன்னா என்னென்னா திட்டுறான்ற மாதிரி இருக்கும். ஆனால் சார் அப்படின்னு பிடிச்சிடறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இது. அது தெய்வம் அதுதான் இது இந்த வீடியோ இருக்குல்ல. ஆனால் அது அப்படி இல்லைங்கிறது தான். இன்னொரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு முந்தான இருக்குது ஒருத்தவங்க லேடி, இது நான் இப்படி கையில் வச்சுருக்கேன், பார்க்கும்போது அது பிடிச்சி இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். பட் விழுந்ததை தூக்கி அவங்க கிட்ட கொடுக்குறதாவும் இருக்கலாம். அது முள்ளில் மாட்டியிருக்கும், அதை எடுத்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கேமரா இந்த சைடில் இருக்கும், அவங்களே எடுத்துக்கலாம்ல. அது எடுக்கலாம். அவங்க ஹஸ்பண்ட் அந்த பக்கம் இருப்பார், அதனால் தப்பாக இருக்கும். ஸோ பார்க்கும்போது என்ன முடியுதுன்னு ஃபுல்லாக பார்த்தா தான் அது அப்படி இல்லைன்றது தெரியும் ப்ரோ. ஸோ ஒரு இப்போ பேசுகிறோம், இந்த மாதிரி படம் இருக்காது, ஜாலியாக இருக்கும். நீங்கள் இதை எதிர்பார்த்து நீங்கள் இது பண்ண தேவையில்லை. ஸோ ஏமாற்றங்களோட போகணும், இந்த மாதிரி எதிர்பார்த்து போனால். நீங்கள் ஏமாற்றத்தோடு போனாலும் எங்கள் படம் உங்களுக்கு ஒரு ஹாப்பி கொடுக்கும். ஓகே, நைஸ். ஸோ முஸ்தஃபா அப்படிங்கிறது வந்து ஒரு அம்பாஸ் பிராண்டு மாதிரி இருந்திருக்கு. ஓகேவா, இந்த டைட்டில் வரதுக்கான காரணம் அது நட்பு இந்த படத்தில் முக்கியமானதாக இருக்கும் ப்ரோ. எல்லாருமே 4 பேருமே இதில் ஒரு ஆமாம், இந்த படம் தான் ஃபஸ்ட்டு படம். நாங்கள் 4 பேரும் ஒருத்தர் மீட் பண்ணிது. இவங்க 2 பேரும் தெரியும். பட் 4 பேரும் ஒன்றா இந்த படத்தில் ஃபஸ்ட்டு மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஈவன் டேரக்டர் சைடுக்காக முஸ்தஃபா பேர் வைக்கல. 4 பேர் மீட் பண்ணி ஓகே. முஸ்தஃபா ரீசன் அது வந்து அதான் படம். அது முஸ்தஃபா சாங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் தானே, அப்படி வச்சுப்போம்ல. ஸோ இந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு முக்கியமான இதுவாக இருக்கும். அதனால முஸ்தஃபா எல்லா சைடுமே, ஆக்டர் சைடும் சரி, டெக்னீஷியன் சைடும், டேரக்டர், கேமராமேன், அதுக்கப்புறம் வந்து எடிட்டர், ப்ரொடியூசர் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப முடியாது. இந்த படத்துல ஒரு ஃப்ரெண்டுக்காக ஹெல்ப் பண்றது, ஃப்ரெண்டுக்காக துரோகம் பண்றது, சப்போர்ட் பண்ணுவோமா, எல்லாருமே ஒரு டீமா ரொம்ப. அதனால ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஹெல்ப்னா வந்து பண்றது. அது மாமா ஒன்னோட துப்பாக்கி படத்துக்கு பேர் வச்சீங்கன்னா துப்பாக்கி யூஸ் பண்ணா பரவாயில்ல. வீட்டில் ஒரு துப்பாக்கி வச்சிருக்காரு சார், அப்போ பேர் எப்படியா சொல்லுவீங்க? அது படத்தில் என்னவோ அதுதான். இல்லை அது இது ரீசன். மாமா கரெக்டாக சொல்லுவாங்க. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸால் 2 விதமான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டால் ப்ராப்ளம் வரும், இன்னொரு ஃப்ரெண்டால் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ இந்த 2 விதமான ஃப்ரெண்ட்ஸும் ஒரு குரூப்பாக இருந்து முஸ்தஃபா அது ஒரு முஸ்தஃபா இது. ஸோ உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் முஸ்தஃபா யாராவது இருக்காங்களா? என் காலேஜில் வந்து ஆக்சுவலாக என்னால் நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். நார்மலாக போயிட்டு இருக்க பிரச்சனையே உள்ளே போயிட்டு அது சம்டைம்ஸ் பெருசாகிடும். அந்த மாதிரி ஸோ நிறைய காலேஜ் இன்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. அடுத்ததுமா முடிச்சிட்டேன். நீங்கள் நான் எல்லாரும் மாற்றி கேட்க வச்சுருக்கீங்க. சுரேஷ் நீங்கள் சொல்லுங்கள். டேரக்டர் முஸ்தஃபா தான். நாங்கள் 2 பேரும் ஒரு 16 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு, நானும் டேரக்டரும். ஸோ எங்கள் ஜேர்னியே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜேர்னி தான். இந்த படம் நடந்ததுக்கு காரணமும் இந்த கேரக்டரில் என்ன கேஷ் பண்ணது காரணமும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான்.
நான் முன்னாடி பண்ண படங்கள்லாம் சீரியஸான படம். ஸோ இந்த படம் ஜாலியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த படத்தில் கூப்பிட்டு கேஷ் பண்ணார். நைஸ். சதீஷ் அண்ணா, உங்களுக்கு முஸ்தபா. இப்போ அனிருத்த சொல்லலாம் ப்ரோ. அவர் எனக்கு அந்த நாய் சேகர்ன்ற ஒரு படத்துக்கு வந்து ஒரு பாட்டை வந்து ஃப்ரீயாக போட்டு கொடுத்து பாடி கொடுத்தாரு. ஸோ அவர் தான் முஸ்தஃபாவா சொல்லலாம். நமக்கு உதயா மோகன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க தான் நம்மளோட முஸ்தஃபா. ஓகேண்ணா, உங்கள் லைஃப்பில் முஸ்தபா இங்கே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. ஒஸ்ட்டு ஃபேஸ், ஓகேவா? ஒஸ்ட்டு ஃபேஸ் இருந்துச்சு, பட் அதை நான் ஓவர் கம் பண்ணி வந்தேன். இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணலாம். அஸ் அ சீரியஸாக மறுபடியும் ஃபன் வேண்டாம், சீரியஸாக சொல்லுங்கள் எல்லாருமே, 4 பேருமே. சென்னை வந்து நான் சேலம் பக்கத்தில் ஒரு ஊர், இளம்பிள்ளைன்னு ஒரு ஊர். சென்னை வந்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு மார்க்கெட் சேல்ஸ்மேனாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என் கூட சேர்ந்து நிறைய பேர் அங்கே வேலை செஞ்சவங்களாம் சினிமாவுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் கொஞ்சம் கஷ்டமாக தான், ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. என் கூட ட்ரை பண்ண 3 பேர் வந்து, ஒருத்தன் திருநெல்வேலி, ஆத்தூர் ஒருத்தன், கள்ளக்குறிச்சி ஒருத்தன், அவங்க 3 பேர் போயிட்டாங்க திருப்பி. எனக்கும் பயமாக தான் இருந்தது, ஊருக்கு போயிடலான்ற மாதிரி தான் இருந்தது. பட் இல்லை, கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம், அந்த போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தேன். இன்றைக்கி இந்த அடையார் பஸ் ஸ்டாப்பில் தான் உட்காந்து அழுதுருந்தேன் அதுக்கு. ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாம் போயிட்டானுங்க கூட வந்தவனுங்களாம், அந்த மாதிரி உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன். பட் அன்றைக்கி எடுத்த முடிவு, அன்றைக்கி ஊருக்கு போக வேண்டாம், இருந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு எடுத்த முடிவு தான் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருந்தது. ஸோ லைஃப்பில் ஃபேஸ் பண்ண அந்த கட்டம் தான் ரொம்ப கஷ்டமான ஒரு கட்டமாக இருந்தது. சரி, நான் சென்னைக்கு ஃபஸ்ட்டு வந்தப்போ ஒரே ஒரு மொபைல் தான் எடுத்துகிட்டு வந்தேன். செல்ஃபோன் ஏர்டெல்லில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்னை வர சொன்னாங்க. அப்போ செல்ஃபோனை திருடிட்டு ஓடிட்டாங்க புதுப்பேட்டையில். செல்ஃபோனை திருடிட்டு போயிட்டாங்க மொதல் நாள் என்னோடய சென்னையில். நான் எதுவுமே பண்ணல. புதுப்பேட்டையில் அந்த எல்ஐசி பக்கத்து பில்டிங்கில் தான் என்னை கூப்பிட்டு போயிட்டு வேலை வாங்கி தரேனாங்க. அப்போ எதுவும் இல்லை. அப்படியே நடந்து புதுப்பேட்டை பக்கம் போனேன். வெல்டிங்க்கு ஆட்கள் தேவைன்னு போட்டிருந்தது. ஸோ அங்கே போய்ட்டு இந்த மாதிரி கடலூர்லேருந்து வரேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம ஃபோனை திருடுன்னு போயிட்டாங்க அப்படின்னு. சரி தம்பி, என்ன வேலை தெரியும், என்ன பண்ண போகிறேன்னா, நான் கண்ணு பார்த்து கை செய்கிற வேலை ஏதாவது செய்வேன் அப்படின்னா வெல்டிங்கில் வேலைக்கு செஞ்சேன். அன்றைக்கி 100 ரூபா கொடுத்தாரு. அதை வாங்கி தான் வீட்டுக்கு போனேன். முதல் தடவை என்னோடய சென்னையில் என்னோடய தோல்வி தான். ரொம்ப கஷ்டப்படல நான். ஆக்சுவலாக நான் ஊருக்கு, இப்போ அண்ணா சொன்ன மாதிரி ஊருக்கே போயிடலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தப்போ, ஊருக்கு போனால் என்ன பண்ணுறது, வீட்டில் எல்லாம் அப்பா அம்மா எல்லாமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது ஒன்று சம்பாரிச்சா தான் நம்மளால் வாழ்க்கை அப்படின்னு வந்தது தான். இதோ இன்றைக்கி மொபைல் தான் போனாங்க. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே நான் மொபைல் ஷாப் ஓப்பனிங்கே நான் போயிட்டேன். நான் ஒரு 500-600 மொபைல் ஷாப் ஓப்பனிங் மேலே போயிட்டேன். ஸோ என்னோடய இது தோல்வி. அதுக்கப்புறம் அதில் ஜெயிக்கணுன்றது தான் என்னோடய வெறியாக இருந்தது. ஸோ அது எனக்கு வந்து காவல்துறை உங்கள் நண்பன் என்னோட முன்னாடி படம். அந்த படத்தில் நான் ஆக்டர் மட்டும் இல்லை, ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் கூட. ஸோ அந்த படத்தை நாங்கள் வந்து ஒரு 3 மாதத்தில் ஷூட்டிங் முடிக்கலாம்னு பிளான் பண்ணோம். 1 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன், 3 மாதம் தான் ப்ரொடக்ஷன், 2 மாதம் போஸ்ட் ப்ரொடக்ஷன். 6 மாதத்தில் நாங்கள் முடிச்ச மாதிரி படத்தை எடுத்துட்டோம். ஆனால் அந்த படத்தை ரிலீஸ், இந்த ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, ஒரு சின்ன படம் ரிலீஸ் ஆகிறது எவ்வளோ ஸ்ட்ரகிளோ, அதுதான் என்னோட பெரிய ஸ்ட்ரெஸ் என் லைஃப்பில் நான் கோத்ரூ பண்ணது. ஆக்சுவலாக நாங்கள் படத்தை முடிச்சு கரெக்டாக எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டோம். ஒருத்தர் படம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி படத்தை வாங்கினாரு. அவர் ஒரு 8 மாதம் படம் எதுவும் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொருத்தர் படத்தை வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணலாம் ரெடி ஆனார். ரிலீஸ் டேட் போட்டார். கரெக்டாக கோவிட் வந்துச்சு. அங்கேருந்து இன்னொரு 10 மாதம் தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த 2 வருஷம் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது லைஃப்பில். பட் அதை ஓவர் கம் பண்ணி இந்த படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சார் உள்ளே வந்து படம் 2 அவார்டு வாங்கி அவ்வளோ ரீச் ஆச்சு. நல்ல டாக் இருந்துச்சு மக்கள் மத்தியில். நல்லா பண்ணியிருந்தீங்க. டஃப் பீரியட். தேங்க்யூ. ஜென்ரலாக சென்னை வந்து, பட் ஆக்சுவலாக அது ஜாலியாக தான் போச்சு அந்த ஃபேஸு. ஜாம்பஜாரில் தான் ரூம் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேலை தேடுவோம். ஸோ மார்க்கெட்டிங், டோர் டு டோர் மார்க்கெட்டிங். அப்போ ஒவ்வொரு கடைக்கும் போய் விசிட்டிங் கார்ட்ஸ் வாங்கணும். சில கடையில் ரொம்ப பயங்கரமாக திட்டி அனுப்புவாங்க. டக்குன்னு அந்த கடையில் ஏதோ வாங்குற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு சண்டை போட்டு இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா இருந்ததுனால அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம் லைஃப்பில். நைட் வந்து நீ போன வேலையில் எப்படா இப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தன் பீஸாவில் ஒர்க் பண்ணுவான். அவன் நைட்டு எடுத்துகிட்டு வருவான் பீஸா. ஸோ இதெல்லாம் தான் டின்னர் இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு வேலை தேட டைமில். அது ஒரு ஸ்ட்ரகிள்னாலும் அதை என்ஜாய் பண்ணோம். ஒரு ஜாலியாக போச்சு. அப்படியே ஒரு பிகினிங் ட்ரிப்ளிங்கில் தான் ஆரம்பிச்சது லைஃப். சார் உங்களுக்கு ஒஸ்ட்டு ஃபேஸ் இப்போ எங்கள் 4 பேர் இன்டர்வியூ பண்ணதை தவிர வேறு ஏதாவது இருந்தால் சொல்ல கேட்போம். இதை விட வேறு எதுவும் இல்லை ப்ரோ. வேறு ஏதாவது இருந்தால் நிறையா இருக்குது ப்ரோ. நிறையா இருக்குன்னா அப்போ வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு, பெஸ்ட்டு போவோம். ஸோ என் லைஃப்பில் வந்து இதுதான் வந்து செம்ம மொமெண்ட்டு. இதை நான் வந்து எப்போல்லாம் வந்து நான் நினைக்கிறேனோ அப்போல்லாம் நான் அந்த மொமெண்ட்டில் எப்படி இருந்தனோ அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? எனக்கு ஸ்கூலில் வந்து நான் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. என் ஸ்கூலில் வந்து மெடல்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மெடலை எப்படின்னா வாங்கணுன்றதுக்காக நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். early morning 5 மணிக்கு. நான் சொல்ல 5வது படிக்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த கப்பை வாங்குறதுக்கு எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் வந்து அது மாதிரி ஒரு பெரிய மொமெண்ட். இப்போயும் நான் லைஃப்பில் யோசிச்சு பார்க்கும்போது அன்றைக்கி எனக்கு எதுவுமே தெரியாது. நானாக போய் வந்து ஒரு ஷார்ட் புட்டாக இருக்கட்டும், லாங் ஜம்பாக இருக்கட்டும், 100 மீட்டர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நானாக ப்ராக்டிஸ் பண்ணி இப்போல்லாம் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது ஒரு விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அன்றைக்கி எதுவுமே கிடையாது. பட் நானாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன் ஸ்போர்ட்ஸில். எனக்கு லைஃப்பில் திருப்பி பார்க்கும்போது எனக்கு நிறைய பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுக்குறது அந்த மாதிரி விஷயங்கள் தான்.
எனக்கு ஒரு 3 இருக்குது ப்ரோ, சின்ன சின்னதாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த எதிர்நீச்சல் ரிலீஸ் ஆன நாள் அது வந்து ரொம்ப லைஃப்பில் எனக்கு பெஸ்ட்டு டைமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் 2 பேரும் தேட்டரில் உட்காந்துருக்கோம், நானும் சிவாவும். எங்கெல்லாம் கிளாப்ஸ் வரும்னு எதிர்பார்த்தோமோ அது அப்படியே எதிர்பார்த்து உட்காந்துருக்கோம். அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. ஈவன் சிவா வந்து காமிக்கும் போதே கிளாப்ஸ் பண்ணாங்க, அது எங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஸோ அன்றைக்கி முடித்த உடனே தனுஷ் சார் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு நான், சிவா, அனிருத், இவர் டைரக்டர், அப்புறம் வேல்ரா சார் கேமரா 5 பேரையும் கூப்பிட்டு செயின் போட்டார் ஒரு 3 பவுண்டில். என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு தங்கம் அப்போ தான் நான் போடுறேன். ஸோ அதுவும் ஒரு வெற்றிக்காக கிடைச்சதுன்ற போது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாய்சேகர் அந்த ரிலீஸ் ஆன அந்த நாளை சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஹீரோவாக ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு அண்ட் அதை சன் டிவியில் தான் ஃபஸ்ட் டைம் போடுறாங்க. நம்ம ஒரு அதுவும் எப்போனா சன் டிவியோட பர்த்டே அந்த April 14 அன்னைக்கு. ஸோ அது ஒரு ஒரு வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான ஒரு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. எல்லாமே ரொம்ப பெருசாக அமைஞ்சுது. அண்ட் காஞ்சூரிங் அண்ணப்பன் ரிலீஸ் ஆன அன்றைக்கி. ஏன்னா அன்றைக்கி நான் கமலா தேட்டரில் போய் அந்த ஓனர்கிட்ட சொல்லிட்டு வரேன், அந்த ஒரு தம்பி ஒருத்தர் இருப்பார்கிட்ட சொல்கிறேன், ப்ரோ ஏதாவது ஒரு ஷோ ஃபுல்லாகும், அந்த ஒரு ஷோ எங்களை கூப்பிடுங்க ப்ரோ, நானும் டைரக்டர்லாம் வரோம், அந்த வீடியோலாம் எடுத்துக்கிறோம், ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் மேட்னி ஷோ ரிலீஸ் அன்றைக்கி சொல்லிவிட்டு நான் வேறு ஒரு தேட்டருக்கு போயிருக்கேன். ஃபோன் அடிக்கிறார், வாங்கன்றார், என்னங்க சொல்லி இந்த ஷோவே ஃபுல் அப்படின்றாரு. நான் சொல்கிறது ஒரு ஷோ ஒரு ½ hour முன்னாடி. எங்களுக்கு ஒரே ஷாக்கு தான். ஏன்னா அன்றைக்கி ஃபஸ்ட்டு டேவே ஃபுல்லாக இருக்குது. கமலா எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனுன்றது பெரிய விஷயம். சத்தியம் மாதிரி ஸ்க்ரீன் ஆகும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அதுக்கு போனோம், எல்லாம் அந்த வீடியோலாம் எடுத்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த 3 லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். சில நான் எல்லாத்துலேயுமே சொல்லுவேன். நான் இப்போ கலக்கப்பகுதியாரில் நான் எலிமினேஷன் ஆனேன், அதில் ஜட்ஜாக உட்காந்தது எனக்கு ஹாப்பி. இந்த முடியை வந்து எல்லாம் குருவி கூடு மண்டை அது இதுன்னு நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க. அதே முடியை வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க முடி நான் தொட்டு பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே கேட்டது ரொம்ப. அது நான் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் என்னோடய ஒரு வேளை சாப்பாடே வந்து வெறும் தூள் பகடா. ஏன்னா இதாக போட்டால் கிராம் போடுவாங்க, 50 கிராம் தூளாக அள்ளி போடுவாங்க. அது ஒரு வாட்டர் பாக்கெட் தான் என்னோடய வாழ்க்கையாக இருந்தது. இன்றைக்கி நான் வந்து டெய்லியும் ஒரு 50 பேருக்கு சாப்பாடு போடுறேன்னா எனக்கு அது ரொம்ப பயங்கர ஹாப்பி. நான் வாட்டர் வாஷில் வண்டி கேட்டேன்னா எனக்கு 10 ரூபா டிப்ஸ் கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து நான் ஒரு 2 கார் எனக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்றது. நான் எதெல்லாம் தோற்றணும் அதில் சீசன் 6 தான் எலிமினேஷன் ஆனேன். ஸோ எதில் தோக்கணும் அதில் ஜெயிக்கணுன்றப்ப எல்லாத்துலேயுமே அதில் ஜெயிக்கணுன்றது எனக்கு ஒரு வெறியாகவே இருந்தது. அது ஒரு போதையாக இருக்குது சொல்லலாம். அண்ணா உங்களுக்கு 2 ரொம்ப முக்கியமான மொமெண்ட்டு. ஒன்று சூதுகம் தேட்டரில் போய் பார்த்தது, நானும் நல்லனும் போய் பார்த்தோம். ஏன்னா பர்சனலாக எனக்கு நர்வஸாக இருந்தது, ஃப்ரெண்டு ஜெயிக்கணும், எனக்கு பெரிய ரோல் கொடுத்துட்டான், என்னையும் யாருக்கும் தெரியாது, நோன் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. ஸோ அன்றைக்கி ஒரு நர்வஸாக போய் பார்த்தேன். பட் அந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இன்னொன்று மறக்கவே முடியாதது ஸ்டேட் அவார்டு வாங்கினது. அதுவும் நான் 14 இயர்ஸ் கழிச்சு அது ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே. ஃபைனலாக வந்து முஸ்தபா ஸோ என்ன மாதிரி படம் அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஜாலியான படம், ஃப்ரெண்ட்ஸோடு போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு படம், நல்லா தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம். எதையும் எதிர்பார்த்து வர தேவையில்ல, வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஃபன்னாக ஜாலியாக போகலாம். எந்த ஒரு மைண்ட் எதுவும் இருக்கக்கூடாது. ஜாலியாக வந்தோமா ஒரு படத்தை பார்த்தா 2 மணி நேரம் உட்காந்துடா ஜாலியாக இருந்துடா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல படம். அதான் ப்ரோ ஆல்ரெடி சொல்லிட்டேன், சிரிப்பாங்க, இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை எதையும் பார்த்துருங்க, நல்லாயிருக்கும் படம். அவ்வளோ ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பார்த்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு நினச்சி வந்தாங்கன்னா ஏமாற மாட்டாங்க, அவ்வளோதான். இல்லை ட்ரெய்லராக கொஞ்சம் நல்ல இதுதான் ப்ரோ. நிறைய பேர் பார்த்து எல்லாருமே சொன்னாங்க ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் அந்த கண்டென்ட் தான் படத்துலையும் இருக்க போகுது. நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்லுங்கள், இருக்குன்னா ட்ரெய்லரில் பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்லுங்காதீங்க, வேறு யாராவது 4 பேர்கிட்ட சொல்லி நல்லா இருக்குன்னு பார்க்க கரெக்டாக இருக்கீங்க சொல்லிட்டு. அதான் ஓகே, நன்றிண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர். மறந்துடாமல் எல்லாருமே March 6 முஸ்தபா தேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். தேங்க்யூ.